இங்க குறியச்சனை கொல்ல வந்து அவன் ஃப்ரெண்டும் ஹீரோவும் மலை உச்சில இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ரெண்டு புத்திசாலி நாயங்க அவன் மேல குதிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுரும். ரெண்டு புரட்சியாளர்கள் ஹீரோவும் அங்க இருந்ததுனால நீ தான் அவனை கொன்னு சொல்லிட்டு மிரட்டி நாங்க குறியச்சனை முதல்ல பிடிக்கணும் அவன் எங்கன்னு கேட்க ஹீரோவா நான் வந்ததுல இருந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் அவர் எங்கேயுமே இல்ல. மலையாடி வரத்துல ஒரு குகை இருக்கு அங்க வேணா தேடி பார்க்கலாம்னு அவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு போவான். அவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ முறையா வந்தப்ப அந்த நாயங்களாம் அவனை சுத்த போட்டுரும். அதுக்கு பயந்துகிட்டு மரத்து மேல ஏறி அதுலயே 2 நாளா உட்காந்துட்டு இருந்தேன்னு சொல்லுவான். கடைசியில நான் அந்த பாட்டி வந்ததுனால தான் தப்பிச்சேன்னு சொல்ல ரெண்டு பேரும் விழுந்து சிரிப்பானுங்க. போற வழியில அவங்க ரெண்டு பேர் கையிலயும் தண்ணி காலியா போவா. ஹீரோ அவன் தண்ணியை கொடுத்துட்டு தண்ணி புடிச்சிட்டு வரேன்னு போவான். போனவன் தம் அடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் மயக்கமா இருப்பாங்க. அவனுங்கள ஒருத்தவன ஹீரோ கட்டி போட அவனுங்க ரெண்டு பேரும் தண்ணியை குடிக்காம தான் இருப்பானுங்க. கடைசியில பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் போலீஸா இருக்க ஒருத்தவன் ஹீரோவை துரத்திட்டு போவான். ஹீரோவும் துரத்திட்டு வந்தவன தண்ணியில முக்கியம் மண்டையை பொழந்து அங்கேயே போட்டு தள்ளுவான். இன்னொரு போலீஸ் வந்து இவன் செத்து கிடக்கிறத பார்த்து வெறியாகி ஹீரோ கூட சண்டை போடுவான். அந்த சண்டையில போலீஸ்காரனுக்கும் பாம்பு கடிச்சு மயக்கத்துல உட்காந்துருவான். அப்பதான் ஹீரோ சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா அவனுக்கு பணம் கொடுத்து ஜூஸ் குடிச்சிட்டுவான்னு சொல்லிட்டு பாம்புக்கு பட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் படுத்துருவாங்க. அவங்க அம்மா அப்பா இறந்ததை பார்த்ததுல இருந்து அவன் உணர்ச்சியும் மனசும் கல்லாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனை அங்கே விட்டுட்டு போயிடுவான். இந்த பக்கம் அந்த பாட்டி கிட்ட போலீஸ் எல்லாம் விசாரிக்கலாம்னு வந்தா அந்த நாய்ங்க அவங்கள சுத்து போட்டுரும். அதை பார்த்து அந்த பாட்டி கைத்தட்ட அந்த நாய்ங்கெல்லாம் போயிடும். போலீஸும் வந்து நீங்க குறியச்சனை எப்ப கடைசியா பாத்தீங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு எப்ப கடைசியா பாத்தீங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்க ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டு எல்லா இடத்துலயும் குறியச்சனை தேடி கடைசியில போகும்போது அந்த பாட்டி கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அடைஞ்சே தீரணுன்ற வெறியில பொய் கேஸ்ல உன் புருஷனை போலீஸ்ல மாட்டி விட்டு ரொம்ப பிடிச்ச நாய்களையும் கொண்டுதான் இங்க கூப்பிட்டு வருவான்னு உண்மையை சொல்லிட்டு போயிடுவான். அதை கேட்ட பாட்டியை உடஞ்சு அழுவேன். இங்க போலீஸ்காரங்க போகும்போது ஹீரோவோட கதையும் சரி பேரும் சரி எல்லாமே ஃபேக்கு. அவன் குறியச்சனால வளர்க்கப்பட்டவன். இங்க குறியச்சனை தேடி வரவங்களை எல்லாத்தையும் அவன் தான் போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஹீரோ வந்த உடனே அந்த பாட்டி குறியச்சன் வளர்த்ததுல ரொம்ப விசுவாசமான நாய் நீ தான், நீ எனக்கு வேலை செய்யறியான்னு கேட்க அவனும் சில நாய்களுக்கு ஒரே ஓனர் தான் சொல்லுவான். அப்பதான் தெரியும் குறியச்சனை இந்த பாட்டி ஒரு குகையில அடைச்சு நாய்களை வச்சு வேலைக்கு சாப்பாடு மட்டும் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோன்னு. கடைசியில ஹீரோவை பார்த்தா அந்த நாய்ங்க முறைச்சுக்கிட்டு இருக்கோம்.